ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், chill out with சௌமியா. வளர்ப்பிறை நிலவு வானத்தில் எட்டி பார்த்துட்டு இருக்க சுகுந்தர் திசைவேணரை பார்த்து வேந்தர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்க வச்சு அழைச்சிட்டு வர போயிருந்தார். உதயஞ்சேரனால அவன் கூடாரத்துக்குள்ள இருக்க முடியல. நேத்திரவு அந்த வண்ண நிலைமான் கோல் சொல்லியா தேர்வு செய்யலாம்னு சொன்ன குலசேகர பாண்டியன் இன்னைக்கே மாத்தினாரு. அதுக்கான காரணம் என்ன? அதுவும் தான் சொல்லாம தன்னுடைய அமைச்சர் மூலமா ஏன் சொல்ல வச்சார்ன்ற கேள்விகள் அவனை குடைஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஏதோ சூழ்ச்சி இருக்கு, ஆனா என்னன்னு புரியலன்னு குழம்பி போய் இருந்தவன் இத பத்தி சோழன் கிட்ட பேசலாம்னு அவனுடைய கூடாரத்துக்கு புறப்பட்டு போனான். செங்கன சோழன் தன்னுடைய தந்தை சோழவேலன் கிட்ட இத பத்தி தான் பேசிட்டு இருக்க அந்த நேரம் முதியஞ்சேரலும் உள்ள வந்தான். நேற்றிரவு பேசியதும் இன்று காலையில் நடந்ததும் பேரயத்தை உருவாக்குகின்றன. பாண்டியன் நமக்கு தெரியாமல் ஏதோ செய்ய பார்க்கிறான்னா உதயஞ்சேரல். எனக்கும் புரியவில்லை. திசைவேழர் மிக கடுமையானவர், அறம் பிறழாதவர், கபிலர் மீது மிகுந்த பற்று கொண்டவர். அப்படி இருந்தும் அவரை கோல் சொல்லியாக நியமிப்பது எந்த வகையில் உதவி செய்யும்? நம்மிடம் அந்துவன் என சொல்லிவிட்டு அவையில் ஏன் மாற்ற வேண்டும் என்று அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நாங்களும் இருக்கிறோம்னாரு சோழவேலன். திசைவேழரும் வேண்டாம், அந்துவனும் வேண்டாம். நம் கணியன் ஒருவனை கோல் சொல்லியாக நியமிப்போம். அமைச்சர்கள் நாகரையனையும் வளவன்காரையையும் அனுப்பி குலசேகர பாண்டியனுக்கு தெரிவிப்போம்னு கொஞ்சம் கோபத்தோடு சொன்னான் செங்கன சோழன். அப்படியே செய்யலாம்னு உதயஞ்சேரலும் சொல்ல, அவசரப்பட வேண்டாம், சற்று பொறுத்திருப்போம். ஏன் நம்மிடம் தெரிவிக்காமல் திசைவேடரின் பெயரை சொன்னார் குலசேகர பாண்டியன்? அந்த காரணம் நமக்கு தெரிய வேண்டும். அதற்கேற்பதான் நம்முடைய அடுத்த கட்ட செயல்பாடு அமைய வேண்டும்னாரு சோழவேலன். அதுக்குள்ள திசைவேடர் பொறுப்பேற்று போர தொடங்கிடுவாரேன்னு கேட்டதும் மெல்லிய சிரிப்போட, திசைவேடர் அறம் பிறழாதவர், போரின் விதிமீறலை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. நிலைமான் கோல் சொல்லி பொறுப்பிலிருந்து அவராக வெளியேறி செல்ல ஒரு வீரன் தொடுக்கும் அம்பு போதும்னு சோழவேலன் சொன்னாரு. அவர் சொல்றதுதான் சரி. முதல்ல குலசேகர பாண்டியனுடைய செயலுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப முக்கியம்ன்றதுல எல்லாரும் உடன்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பெரும் குழப்பத்திலையும் கட்டுப்படுத்த முடியாத கோபத்திலையும் இருந்தான் புதிய விற்பன். நடந்த எல்லாத்தையும் மருத்துவ கூடாரத்துல இருந்த கருங்கைவாணன் கிட்ட சொல்ல அவனுக்கும் அது பேரதிர்ச்சியா இருந்துச்சு. இளவரசனுடைய கோபம் கருங்கைவாணனால முழுமையா புரிஞ்சுக்க முடிஞ்சது. பேரரசரின் நடவடிக்கை மிகவும் ஆழ்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்கும். சற்றே நிதானமாக எண்ணி பார்க்கலாம்னு புதிய விற்பனுடைய கோபத்தை மட்டுப்படுத்த முயன்றான் கருங்கைவாணன். ஆனாலும் அவனுக்குள்ள வலி இருக்கத்தான் செஞ்சது. இங்க இன்னொரு பக்கம் வெங்கல் நாட்டு வடதுபுற குடில் ஒன்னத்துல தங்கியிருந்தார் திசைவேழர். அங்க வந்து சேர்ந்த சுகுந்தர் மறுபடியும் போருக்கான நாள் குறிச்சு தர சொல்லி கேட்கதான் வந்திருக்காருன்னு நினைச்சார் திசைவேழர். தான் எதுக்காக வந்திருக்கோமோ அது செஞ்சு முடிக்க எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு சுகுந்தருக்கு நல்லா தெரியும். திசைவேழர் இதுக்கு ஒப்புதல் தர்றது அவ்வளவு எளிதான செயல் இல்லை. ஆனாலும் குலசேகர பாண்டியனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுல தோல்வி அடைஞ்சிடக்கூடாதுன்ற முடிவோட வந்திருந்தார். திசைவேழர் முன்னாடி பணிவு குலையாம அதே நேரத்துல எந்தவித தயக்கமும் இல்லாம இப்பெரும் போருக்கான வேந்தர் படையின் நிலைமான் கோல் சொல்லியாக தாங்களிருந்து வழிநடத்த வேண்டும் என்று மூவேந்தர்களும் விரும்புகின்றனர் பேராசானேன்னு சொன்னாரு. போர் நிலத்தையே பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவன போருடைய அத்தனை கொலைகளையும் ஒத்து பார்க்க போறோம்னா மாத்த நினைக்கிற ஆலோசனை அவரை நடுங்க செஞ்சது. ஒரு கணம் திகைச்சு போனார். அதிர்ச்சி கோபமா மாறிச்சு. ஆனாலும் கட்டுப்படுத்தினார். அவர் கோபப்படாம அவ்வளவு நேரம் இருந்ததே சுகுந்தருக்கு கொஞ்சம் மாறுதலா இருந்துச்சு. திசைவேடர் மாதிரியான பேராசான துளி துணியாதான் கரைக்க முடியும். இந்த போர்ல தனக்கு வழங்கப்பட்ட மிக கடினமான வேலை இதுவாதான் இருக்கும். இத்தனை ஆண்டு கால அனுபவத்தை உருத்திரட்டி எதை சொன்னா திசைவேடருடைய சொற்கள் கனிவு கொள்ளுமோ அதை பயன்படுத்த ஆரம்பிச்சார் சுகுந்தர். போரின் அறத்தை சிறந்த கோல் சொல்லிகளால் மட்டுமே நிலைநிறுத்த முடியும். எனவே நீங்கள் மூவேந்தர்களின் கூட்டுப்படைக்கு நிலைமான் கோல் சொல்லியாக இருந்து இந்த போரை அறவிதிகள் மீறாம நடத்தி தர வேண்டும்னு சொன்னாரு. நீண்ட அமைதிக்கு அப்புறம் அறம் பேண பொது இடம் என்ற போர்க்களம் அது நம்ம இரக்கமற்ற மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்க வைக்கும். எனவே இந்த ஆலோசனையை என்னால் ஏற்க முடியாதுன்னு திசைவேழர் சொல்ல இந்த இடத்துக்கு அவரை வரவழைக்கதான் எவ்வளவு முயன்றார் சுகுந்தர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது விதிகளைத்தானே முன்னோர்கள் அறம் என வகைப்படுத்தினர். பயிரை நடுவதும் பயிரை அறுப்பதும் சமநிலை கொண்ட செயல்பாடுகள் என்பதே அறத்தின் குரல். அப்படி இருக்க பொது இடம் என்றோ போர்க்களம் என்றோ வேறுபடுத்துவது பொருளற்றது தானே பேராசானேன்னு கேட்டார்
சுகுந்தர். சுகுந்தரே, விதிகளும் அற உணர்வும் எப்போதும் பொருந்தி போவதில்லை. விதிகள் சமமான தோற்றத்தை உருவாக்க நினைப்பவை. அற உணர்வு சமமற்றவற்றின் நியாயத்தை பற்றி நிற்பவை. போருக்கு தேவை போர் விதிகள் தான். அவற்றை போரின் அறம் என சொல்வது அறிவுடைமை ஆகாதுன்னு திசைமேடர் பதில் கொடுத்தார். சமமான அளவீடுகளை உருவாக்குவதே சமமற்றவற்றுக்கு எதிரான அறச்சிந்தனையின் வெளிப்பாடுதான். அதனால் தானே இந்த செயலில் தன்னை பொருத்திக் கொள்வது கடமை என பெரும் புலவர் கபிலர் முன்வந்துள்ளார்னு சுகுந்தர் சொன்ன அதர்ந்தார் திசைவேடர். கபிலர் கோல் சொல்லியாக இருக்க முன்வந்துள்ளாரான்னு கேட்க, ஆம், பரம்பின் தரப்பில் நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க போகிறவர் பெரும்புலவர் கபிலர். அதனால்தான் மூவேந்தர்களும் ஒருமித்த குரலில் பேராசானே எங்களுக்கான நிலைமான் கோல் சொல்லியாக இருக்க வேண்டும் என விரும்புகின்றனர்னு சுகுந்தர் சொன்னார். திசைமேடர் முன்னாடி வைகை கரையில இருந்தப்போ போருக்கான நாள் குறிச்சு தர சொல்லிதான் அழைச்சாங்க. ஆனா அப்ப போரை தவிர்க்க கபிலர் மூலமா ஏன் பேசி பார்க்க கூடாதுன்ற கேள்வியை கேட்டார். அவர் சொன்னதை ஏற்ற வேந்தர்கள் கபிலருக்கும் தூது அனுப்பி பேசி பார்த்தாங்க. ஆனா பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சது. தன்னுடைய சொல் கேட்டு வேந்தர்கள் 3 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. ஆனாலும் போரை தவிர்க்க முடியல. அதனால இனி அவங்க கேட்கறத போல போருக்கான நாள் குறிச்சு கொடுக்கறத மறுத்து சொல்ல முடியாத நிலை உருவாகி இருந்துச்சு. கொஞ்சம் அதே குழப்ப மனநிலையோட இருந்தப்போதான் இப்போ சுகுந்தர் இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார். விதிகள் நீரை ஒழுங்குபடுத்தும் வாய்க்காலை போன்றவை. ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் நீரில் கரையக்கூடியவை. அதனால் தான் உருவாக்குபவனுக்கு பணியும் தன்மை விதிகளின் இயல்பாகிறது. ஆனால் அறம் எனப்பட்டது அனைவரையும் கூர்த்தியிட்டி பார்த்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது. உங்கள் பேரரசர்களை நன்றாக சிந்தித்துக் கொள்ள சொல்லுங்கள். நான் போரின் விதிகளை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாக செயல்படேன். போரின் அறத்தை நிலைநிறுத்தும் கோல் சொல்லியாகவே செயல்படுவேன். அது வெற்றியின் சுவைக்கு ஓப்பானதென்றுன்னு திசைமேடர் சொன்னார். முழுமுற்றா மறுத்துட்டு இருந்த திசைமேடர் எவ்வளவு இறங்கி வந்ததும் இறுக பற்றி கொள்ள நினைச்சார் சுகுந்தர். இந்த மாபெரும் போரை அறம் பிறழாமல் நடத்த வேண்டும் என்று பாண்டிய பேரரசர் கருதுகிறார். வரலாறு இருக்கும் வரை இந்த போர் நிலை பெறப் போகிறது. இதில் அடைய போகும் வெற்றி எந்த வகையிலும் குறைவுடையதாக கூடாது என்பதில் குலசேகர பாண்டியன் மட்டுமல்ல, மற்ற 2 பேரரசர்களும் மிகுந்த விருப்பத்தோடு இருக்கின்றனர். எனவேதான் தங்களின் ஒப்புதல் தலையாயது என கருதுகின்றனர் சொல்லவும் திசைவேடர் எதிர் சொல்லாம அமைதியா தலை அசைச்சார். மகிழ்ச்சி பொங்க அவருடைய கால் தொட்டு வணங்கினார் சுகுந்தர். மறுநாள் அவை கூடுச்சு. கபிலரும் வாரிக்கேனும் வந்து சேர்ந்தாங்க. கொஞ்ச நேரத்துல திசைவேடரும் அங்க வந்தார். அவர் நிலைமான் கோல் சொல்லியா இருக்க எப்படி ஒத்துக்கிட்டாருன்றது கபிலருக்கு பெரும் வியப்பா இருந்துச்சு. பேரரசர்களும் அதிர்ச்சியில உறைஞ்சிருந்தாங்க. மருத்துவ கூடாரத்துல இருந்து கருங்கை வாணனும் வந்து சேர்ந்துட்டான். குலசேகர பாண்டியனுடைய தந்திரமான செயல் இதுன்னு அவன் நினைச்சான். ஆனா குலசேகர பாண்டியனோ ஏறக்குறைய கலங்கின நிலையில இருந்தாரு. நேத்து பேச்சுவார்த்தை முடிஞ்சதும் அப்படியே போய் மயங்கி தூங்கினவர் நள்ளிரவு தான் எழுந்தார். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். நிலைமான் கோல் சொல்லியா திசைவேடரை தேர்வு செஞ்சதை கேள்விப்பட்டு நடுங்கி போனார். எப்படி இது நடந்ததுன்னு அவைக்குள்ள இருந்த பணியாளர்கள் கிட்ட மறுபடியும் கேட்டார். தான் எப்படி ஒப்புதல் கொடுத்தோம்னு அவருக்கு புரியவே இல்லை. சுகுந்தர் எங்கேன்னு கேட்டார். திசைவேடர் கிட்ட ஒப்புதல் வாங்க போயிருக்காருன்னு சொன்னாங்க. இவ்வளவு குழப்பங்களுக்கு அப்புறமும் அவருக்கு இருந்த நம்பிக்கை திசைவேடர் எப்படியும் இதை ஏத்துக்க மாட்டார். அதனால முன்னாடியே பேசினபடி நாளைக்கு காலையில அந்துவனை நிலைமான் கோல் சொல்லியா தேர்வு செஞ்சிடலாம்னு நினைச்சு அந்துவனுக்கும் செய்தியை சொல்லி ஆயத்த நிலையில இருக்க சொன்னார். ஆனா அதிகாலையில தான் செய்தி வந்துச்சு திசைவேடர் ஒப்புதல் வழங்கிட்டாருன்னு. குலசேகர பாண்டியனுக்கு செய்தி சொல்லப்பட்ட அதே நேரத்துல மற்ற பேரரசர்களுக்கும் செய்தி சொல்லப்பட்டுச்சு. குலசேகர பாண்டியனால நம்பவே முடியாத செய்தியா இது இருந்துச்சு. தனக்கு என்ன நடந்துச்சுன்னும் தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னும் புரியாத நிலையில மேல முடியாத குழப்பத்துல முழுகினார். அவையெல்லாம் தான் சொன்னத தானே மறுத்தாலோ மாத்தி சொன்னாலோ அது பெரும் பிழை ஆகிடும். அதுக்கப்புறம் வர நாட்கள்ல மூவேந்தர்களுடைய கூட்டு முடிவுகள் நம்பகத்தன்மையை இழக்கத்தானே காரணமாகிடுவோம். அதனால அந்தவனை பத்தின புது செய்திகள் காலையில தான் தெரிய வந்துச்சு. அவன் ஆபத்து நிறைஞ்சவன். அதனால திசைவேடரை தேர்வு செய்ய நினைச்சேன். ஆனா முன்கூட்டி தெரிவிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி சமாளிக்கலாம்ன்ற முடிவுக்கு வந்தார். நடந்து முடிஞ்ச எல்லாத்துலயும்
ரொம்ப துடிப்பா செயல்பட்டிருக்கவர் சுகுந்தர். அவையில திசைவேழருடைய பேரை சொன்னதும், நள்ளிரவு வர அவரோட வாதாடி ஒப்புதல் வாங்கினதும், இப்போ அவைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறதும் சுகுந்தர் தான். இது எல்லாத்துலேயும் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்காருன்னு குலசேகர பாண்டியனுடைய சந்தேகம் சுகுந்தர் மேலே பரவ தொடங்குச்சு. ஆனாலும் இப்போ நடக்க வேண்டியதில் மட்டும் கவனமாக இருப்போம்ன்ற முடிவோட அவையில அமர்ந்திருந்தார். எல்லாரும் வந்து சேர்ந்ததும் போர் விதிகளுக்கான பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. இதுவரை வழக்கத்தில் உள்ள விதிமுறைகளை கூறுங்கள்னு கேட்டார் திசைவேழர். சுகுந்தர் சொல்றதுக்கு எழுந்த அதே நேரம் சோழவேலன் பக்கத்துல இருந்த வளவன்காரி கையில ஏட்டோட எழுந்து முன் வந்தான். உள்ள வந்து உட்கார்ந்ததுல இருந்து வாரிக்கையன் அவையில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் கூர்ந்து பார்த்துட்டு இருந்தார். குழப்பமும் பதற்றமும் மிரட்சியுமா முகங்கள் இருந்துச்சு. தான் எழுந்து போனப்போ சோழ நாட்டு அமைச்சன் வளவன்காரியும் ஏட்டோடு எழுந்து முன் வந்தது சுகுந்தருக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. திரும்பி குலசேகர பாண்டியனை பார்த்தார். குலசேகர பாண்டியன் கையை காட்டி சுகுந்தர இருக்கையில உட்கார சொன்னதும் நம்ப முடியாத அதிர்ச்சியோட பெண் இருக்கையில போய் அமர்ந்தார் சுகுந்தர். வளவன்காரி போர் விதிகளை படிக்க தொடங்கினான். போர்க்களம் எதிரியை கொன்றடிக்கும் உரிமையை ஒவ்வொரு வீரனுக்கும் வழங்குகிறது. ஆனால் அந்த உரிமைக்கு சில கட்டுப்பாடுகளும் ஒழுங்குமுறைகளும் உண்டு. அதையே போர் விதிகள் என்கிறோம். படை என்பது இருதரப்பானது. அதன் எண்ணிக்கை அவரவரின் வலுவை பொறுத்தது. எக்காரணம் கொண்டும் எண்ணிக்கையின் மீது இன்னொருவர் சம உரிமை கோர முடியாது. போர்க்களம் என்பது வெற்றி தோல்விகளை கண்டறியும் இடம். அதில் தீர்ப்பு சொல்ல யாரும் தேவையில்லை. வெற்றியோ தோல்வியோ அதை அடைகிறவனுக்கு அதுவே எல்லாவற்றையும் சொல்லிவிடும். நிலைமான் கோல் சொலிகள் போரை விதி மீறாமல் நடத்தி செல்வர். இப்போது சொல்லப்படும் விதிகள் எல்லாவற்றையும் மீறாமல் இருக்க வேண்டியது இரு தரப்பினரின் பொறுப்பு. மீறப்பட்டதாக கோல் சொல்லிகள் கூறினால் அதுவே முடிவு. போர் என்பது நாள்தோறும் கோல் சொல்லிகளின் அறிவிப்புடன் தொடங்கும். அவர்களின் அறிவிப்புடன் முடிவரும். அறிவிப்புக்கு முன்னரோ பிறகோ வானிலும் மண்ணிலும் போர் செயல்பாடுகள் எதுவும் இருக்கக்கூடாது. அறிவிப்புக்கு முன் நான் இழுக்கப்பட்டு விட்டால் அந்த அம்பை மண்ணை நோக்கித்தான் எய்ய வேண்டும். முடிவுறும் ஓசைக்கு பிறகு போர்க்களத்துக்குள் குதிரைகளை தாற்றுக்கோளால் அடித்து ஓட்டக்கூடாது. யானைகள் பிளிர பாகன்கள் அனுமதிக்கக்கூடாது. அந்த கணமே அனைத்தையும் நிறுத்துதல் வேண்டும். தாக்குதல் கண்டு புறமுதுகிட்டு ஓடுகிறவனையோ, கைகூப்பி வணங்குகிறவனையோ, அவிழ்ந்த தலைப்பாகையை சரி செய்கிறவனையோ, ஆயுதம் இழந்தவனையோ தாக்கக்கூடாது. காலாட்படை காலாட்படையுடன் தான் மோத வேண்டும். அதே போல குதிரைப்படையும் யானைப்படையும் தேர்ப்படையும் தன்மையொத்த படைகளுடன் மட்டுமே மோத வேண்டும். தேரை மூட்டும் வலவனும் யானையை செலுத்தும் பாகனும் போர்க்களத்தில் இருந்தாலும் அவர்கள் போர் வீரர்கள் அல்ல. எனவே அவர்கள் ஆயுதங்களை தொடக்கூடாது. அவர்களின் மேல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. ஆயுதங்களில் விலங்கினங்களின் நஞ்சையோ தாதுக்களின் நஞ்சையோ பயன்படுத்துதல் கூடாதுன்னு போர் விதிகளை முழுமையா படிச்சு முடிச்ச வலவன்காரி இறுதியா விதிகளுக்கு எதிராக போர் தொடுத்தல் பெருங்குற்றம், எந்த தரப்பு விதிகளை மீறி செயல்பட்டது என நிலைமான் கோல் சொல்லிகள் கூறுகின்றனரோ அந்த தரப்பு தண்டனையை தாழ்ந்து பெற வேண்டும். இனி போருக்கான களத்தையும் போருக்கான காலத்தையும் நிலைமான் கோல் சொல்லிகள் அறிவிப்பர்னு முடிச்சான். வேந்தர்களுடைய முகங்கள் பெருங்கலக்கத்துல இருந்துச்சு. முதல் நாள் இரவு குலசேகர பாண்டியன் சொன்னதுதான் எல்லாருக்கும் நினைவுல ஓடுச்சு. இந்த போரின் வெற்றியை தீர்மானிப்பதில் போர்க்களம் அமைய போகும் இடத்துக்கு முக்கிய பங்குண்டுன்னு அவங்க நினைச்ச இடத்துல களத்தை தேர்வு செஞ்சு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சிருந்தார் குலசேகர பாண்டியன். ஆனா இப்போ நிலைமான் கோல் சொல்லியா வந்திருக்கிறது திசைவேழர். அவர் முடிவு செய்யற இடம்தான் போர்க்களமாக போகுது. கொஞ்சம் கலக்கத்தோட மற்ற வேந்தர்கள் குலசேகர பாண்டியனை பார்க்க அவருடைய முகமும் பெரும் கலக்கத்தை கொண்டிருந்துச்சு. நானும் கபிலரும் போர்க்களத்தை தேர்வு செய்ய முன் செல்கிறோம். எங்களின் அழைப்பு வந்ததும் இருதரப்பு தளபதிகளும் வருக. அதன் பிறகு மற்றவர்கள் வரலாம்னு சொல்லிட்டு வெளியே நின்றுந்த தேர் நோக்கி நடந்தார் திசைவேழர். அவரை பின் தொடர்ந்தார் கபிலர்.